அண்டத்தின் அளவில் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் மென்மையாக வாழ்வீர்கள். நீங்கள் தொடுபவை யாவும் ஆசீர்வாதமாக மாறட்டும். படிப்படியாக எப்போவுமே உருவாக்குறது என்னத்துக்குன்னா, மக்களுக்கு அந்த பொறுமை இல்லாமல் போச்சு. இப்போ இங்கே இருக்கிறாங்க நிறைய பேர், 10-15 வருஷம் ஆயிடுச்சு. நான் முதல் நாள் ஏதோ ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் கவனத்தில் இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் திருப்பி அவர் கூப்பிட்டு அடுத்தது என்னன்னு சொல்கிறேன். அவர் அடுத்தது என்னன்னு கேட்க மாட்டாங்க. சும்மா அவர் என்ன செய்யணுமோ அது பண்ணி போயே இருக்கிறாங்க. இன்னொருத்தர் வர்றாங்க, ஒரு சாதனை கொடுத்தா 3 நாள் பட்டு 4வது இன்னொன்று அடுத்தது என்னன்னு கேட்குறாங்க. 3 நாளுக்கு அவருக்கு புதுசு கொடுக்கணும். அந்த மாதிரி ஆள் எங்கேயும் போக மாட்டாங்க. என்னத்துக்குன்னா, பக்குவம் இல்லாமல் வளர்ந்தான், வளராமல் இருக்கிறது மேலே வளர்ந்து அங்கேருந்த விழுந்தான் பெரிய பிரச்சனை ஆகிடும். இதனால் தாய் அன்பாக ஏதோ நினச்சிக்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி சக்தி எல்லாமே வந்துடுச்சுன்னா அப்போது அந்த மாதிரி நிலையில் இருக்கணும். ஒரு ஞானி மாதிரி இருக்கணும், தாய் மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ வேறு மாதிரி இருக்கும். அப்போ அவர் தாயின்னு சொல்லவே முடியாது. நம்ம அவர் ஞானி. தாயாக இருக்கிறது ஒரு சின்ன பங்காக இருக்கும் அவர் வாழ்க்கையில். இப்போது ஒரு பெண்மணிக்கு தாயாக இருக்கிறதே முழுமையான பங்காக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஞானம் வந்துச்சுன்னா தாயாக இருக்கிறது ஒரு சின்ன பங்காக இருக்கும். அது சும்மா ஒரு பெரிய முயற்சியே இல்லாமல் நல்லபடியாக நாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். இது முடியுமா? கட்டாயமாக முடியும். தேவையா? அது தட் இஸ் எ கொஸ்டினபிள் திங். மனிதர் நல்லபடியாக சமநிலையாக உறுதியான தன்மையில் வளர்ந்தாங்கன்னா கட்டாயமாக தேவை. எந்த சக்தி வேண்டாம், எல்லா சக்தியும் மனிதனுக்கு இருக்கணும். ஆனால் இப்போது 5 வயசு குழந்தைக்கே நம்ம ஒரு கார் கொடுத்து அனுப்பிடலாமா? ஒரு சக்தி தானே கையில். 5-6 வயசு குழந்தைக்கே கொடுத்து அனுப்பிட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னு தெரியும் தானே நமக்கு. அவனுக்கு சரியான வயதுக்கு வந்தப்போ கொடுத்தா அது ஒரு சக்தியாக செயல்படும். இல்லைன்னா அந்த சக்தி நமக்கு உயிருக்கே எதிர்மறையாக செயல்படும். எல்லா சக்தியும் இப்படி தான். தேவையான பக்குவம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் சக்தி வந்தால் அது நம்ம நன்மைக்காக செயல்படும். நாம் தேவையான பக்குவம் உருவாக்காமல் சக்தி வாங்கிட்டால் நமக்கு அது நம்ம நன்மையே நமக்கு எதிர்மறையாக செயல்படும். நன்மையே எதிர்மறையாக இருக்குதா இல்லையா? நிறைய பேருக்கு சொத்து சம்பத்தே எதிர்மறை ஆயிடுச்சு. விஷத்து மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. நன்மை வந்திருக்கணும், ஆனால் அதுக்கு பதில் பலவிதமான பாதிப்பு வருது. சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது. உங்களோடும் பகிர விரும்பினேன்.